வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில் வந்துகிற போது எசேக்கியேல் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு பாராட்டி உடைய குமாரனை மாம்சத்தில் அனுப்பி இரத்தத்தினால எங்கள் இருதயங்களை பாவமர கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாக்கி உடைய சமூகத்தில் வரும்படியாக நீர் பாராட்டின தேவ தயவுக்காக நன்றியோடு எங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தையும் மனதையும் பக்கமாக திருப்புகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசப்போகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே எங்களுக்கு அது ஜீவனை விளைவிக்கும்படியாக, தேவ வல்லமையை கொண்டு வரும்படியாக, ஆண்டவரே எந்த பட்டயத்தை காட்டிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய பட்டயமாக அது ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து சென்று தேவனுடைய ஜீவனை பிறப்பிக்கும்படியாக இன்றைக்கு வெளிப்பட போவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் குமாரன் மூலம் எதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நாங்கள் எங்கள் மனதிலே புரிந்து கொள்ளும்படி, எங்கள் மனதின் எண்ணங்களாக உடைய வார்த்தை ஆகும்படி, ஆண்டவரே அந்த வார்த்தையினாலே சூழ்நிலைகளை பேசாமல் உடைய வார்த்தையை பேசுகிற மனதாக, எண்ணங்களாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுடைய வார்த்தையாக மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே, இன்றைக்கு பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே பிசாசின் பிடி இருக்கிற மக்களுக்கு விடுதலையை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஆவியில மரித்து போயிருக்கிற மக்களுக்கு ஜீவனை கட்டவிழ்க்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கிற மக்களுக்கு உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதத்தின் மகிமையின் பொக்கிஷத்தை அவர்கள் காணும்படி, அறியும்படி, உணரும்படி, புரிந்து கொள்ளும்படி மனக்கண்கள் திறக்கப்பட்ட அவர்கள் வாழ்க்கையில் அது உண்டாகட்டும். கர்த்தாவே, நீர் அதை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல்களிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரலோகத்திலே உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்துகிறது போல பூமியிலேயும் உம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்துவதற்காக உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலமும் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலமும் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் சிறகுகளின் நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் சிறகுகளின் நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உம் தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானே.
தழும்புகளால் சுகமானேன். நீரே என் பலனானே, என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வு செழித்திடுமே. உம் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வு செழித்திடுமே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. ஆமென். அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் என்றென்றைக்கும் வாழ முடியும். அதுலதான் ஆரோக்கியம், அதுலதான் செழிப்பு, அதுலதான் ஆசீர்வாதம், அதுலதான் எல்லாமே. ஆமென். ஏன்னா ஆதியிலிருந்து அதுதான் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதுல இருந்து தான் எல்லாமே வந்தது. ஆகவே எல்லாம் அதற்கு கட்டுப்படுகிறதா இருக்கிறது. வசனத்துல வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம், உணர்வுகளில் வெளிச்சம், மனதில் வெளிச்சம், அறிவில் ஒரு பெரிய வெளிச்சம், குடும்பத்தில் ஒரு பெரிய வெளிச்சம்.
நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு உண்டாகிறது. ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில பாடல்களை உட்காந்து பாடலாம், ஆனால் சில பாடல்களை எழுந்து நின்று தான் பாடணும். இது கொஞ்சம் நடனம் ஆடி கூட பாடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தாளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான தாளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தானின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தானின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை நீக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்காலால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள்
அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, அவர்தான் நம்முடைய ஆதரவாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம ஓடி ஒளிந்து சுகமாய் தங்கியிருக்க முடியும். நீதிமான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் நம்முடைய ஆதரவாக இருக்கிறார். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, யாரும் எனக்கு ஆதரவே இல்லைங்க, அவங்களாம் நினச்சா செய்யலாம், யாரும் செய்ய வேண்டியதில்லை. நமக்கு யாரும் ஆதரவாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் மட்டும் நமக்கு ஆதரவாக இருந்தால் மற்ற எல்லாரும் நமக்கு ஆதரவாக திருப்புவார் அவர். ஆமென். எல்லாருடைய பார்வையை நம்ம பக்கம் தீர்ப்போம். அவர் மட்டும் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்லாம் பார்த்து கொள்வி, ஆராதனை உமக்கே. யெகோவா ராபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி எல்லாம் பார்த்து கொள்வி, ஆராதனை உமக்கே. யெகோவா ராபா சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும்
உமக்கே நேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என் கண்டேரே ஆராதனை உமக்கே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே எங்கள் துதிகளையே திடுமே வாரும் தூய ஆவியே துதிகளையே திடுமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே Father, we worship you, Lord. We adore you, Lord. We magnify thy precious name, O Father. Thank you, Father, for your one and only begotten Son, Jesus Christ, who died on the cross of Calvary and shed his blood abroad. Cleanses, washes us, Lord. Hallelujah. Oh, we give you glory, honor and praise, O Father. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இது அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் கல்வாரி சிலுவிலே சிந்தின தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்காக உமக்கு நன்றி அந்த இரத்தம் எங்களை பாவங்களற கழுவி இருக்கிறதற்காக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த காலை வேளையிலே எங்களை உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் துதி ஆராதனைகளை நீர் அங்கீகரித்தபடியால் உமக்கு நன்றி கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு எங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்லட்டும் கேட்கிற மக்களுடைய இருதயத்திலும் மனதிலும் வாழ்க்கையிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் தொடர்ந்து மக்களை ஆசீர்வதிப்பீராக துதி கன மகிமையில் ஆவற்றையும் நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் நாம் உட்கார்வோம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் சபையின் போதகர் ரிச்சர்ட் டார்வின் அவர்களின் சார்பாகவும் இந்த வெற்றி வாழ்வு திருச்சபை முழு குடும்பத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் யாவரையும் போதகர் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். இது கர்த்தருக்கென்று நம் காணிக்கைகள் தசம்பாகங்களை கொடுக்கிற வேலையாக இருக்கிறது. நம் காணிக்கைகள் தசம்பாகங்களை
எடுத்து கரங்களில் எடுத்து அதை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். காணிக்கை தசம் பாகங்களை அறிக்கையிட்டு கொடுப்போம். காணிக்கைங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு கொடுக்கறது இல்லை, விதைக்கிறது. இதை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். எப்போதும் தேவனுடைய சமூகத்தில் விதைக்கிறோம். அதை விதைக்கும் போது அந்த அறுவடையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த மிகுந்த நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இதை கொடுக்கணும். கரங்களில் காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கையிட்டு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். மனிதர்கள் உங்கள் மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து போடுவார்கள். சொல்லப்பட்ட இந்த கர்த்தரின் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்கென்று நான் கொடுக்கிறேன். ஆமேன். அந்த காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நம்முடைய சபையின் வழக்கமான ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் காலையில் 8 மணி முதல் 9:30 வரையிலும், மாலையில் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிற நாம் ஆன்லைனில் தான் மாலையில் 6:30 8 மணி வரையிலும் நடைபெறுகிறது. அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து பயனடையலாம். அது மாத்திரமல்ல, 2 ஆராதனையிலையும், காலை மாலை 2 ஆராதனையிலையும் வெவ்வேறு செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரே செய்தி இல்லை, வெவ்வேறு தலைப்புகளான செய்திகள் பிரசங்கிக்கப்படுகிறது. 2ஐயும் நீங்கள் கேட்டு பயனடையும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறோம். கிறிஸ்மஸ் ஆராதனையை குறித்த அறிவிப்புகளை போதகர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் படைக்கப்பட்ட இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை ஒன்று கூறி வர செய்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் ஒருமனமாய் ஆராதிக்க நீர் ஆண்டவரே எங்களை ஒருமனப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆராதனையில் மகிமைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான வார்த்தையை ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி உம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்து அனுப்பி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு இந்த வாரத்தில் எங்கள் கையின் பிரயாசைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கையின் பிரயாசைகளில் இருக்கிற ஆண்டவரே எல்லா கஷ்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தொழிலில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும். ஆண்டவரே இன்னும் மேன்மை உண்டாகட்டும். தகப்பனே, அவரே நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள ஆண்டவரை இறங்கட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். மிகுந்த தைரியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், கையின் பிரயாசைகளில் மிகுந்த நிறைவு உண்டாகட்டும், கொடுக்கத்தக்க திராணி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே தகப்பனே. அப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்தவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.